இன்னைக்கு பதிவுல ஒரு பெண் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தபோது, அவங்க கணவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அந்த மாதிரி தான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ஜாதகம் நான் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகம் தான் அவங்களுடைய ஜாதகம். அவங்களுக்கு நான் சொன்ன பரிகார முறைகள் தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம ஜாதகம் கணிக்கும் போது திருமணம், திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு, சொந்த வீடு, வேலை, பூர்வீக சொத்து, அவங்களே சம்பாதிச்சு வாங்கக்கூடிய சொத்து, வெளிநாடு வாய்ப்பு, இப்படி ஒன்னொன்னுக்கும் என்னென்ன கிடைக்கும், எந்தெந்த காலகட்டத்தில் கிடைக்கும், அதற்குரிய தடைகள் இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன கோவில்கள் போகணும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த பெண் ஜாதகம் பார்த்தப்போ சொன்னது அவங்களுக்கு திருமணமே ரொம்ப தாமதமாக தான் நடந்துதான். ரொம்ப லேட்டாக தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, எனக்கு எந்த குறையும் இல்லை. திடீர்னு கணவருக்கு உடம்பு சரியில்லைம்மா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஏதாவது கோவில் சொல்லுங்களேன். நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கோவில் சொல்கிறீங்க. அதனால என்னுடைய ஜாதகப்படி நான் ஏதாவது கோவில் போகணுன்னா நீங்கள் சொல்லுங்களேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சில கோவில்கள் கொடுத்துருந்தேன். கூடவே ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் கூட, முக்கியமாக பெண்கள் பூஜை செய்கிற போது இந்த மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கலாம். கோவில்களில் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது, வழிபாடு செய்யும்போது கூட சொல்லப்படுகிற ஒரு மந்திரம் தான். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூஜை பண்ணுங்க. இல்லை பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னாலும் உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு முறை திருநீலக்குடி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த பெண்ணுக்கு. நீங்களும் கூட உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஜாதகத்தில் 7ஆம் இடம், 8ஆம் இடம், பெண்கள் ஜாதகத்தில் சொல்கிறேன். 7ஆம் இடம், 8ஆம் இடம், செவ்வாய், இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோசுதேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். இதை நான் தப்பா சொல்லிட்டா என்ன பண்றது? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா நான் தப்பா சொல்லிட்டா எனக்கு ஏதாவது நடந்துருமான்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தெய்வம் நம்முடைய தவறுகளை நிச்சயமாக பொறுத்துக்கொள்ளும். இப்படிதான் சாமி கும்பிடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிலாம் மக்களை பயமுறுத்தவே கூடாது. எப்படி வேணாலும் நீங்க சாமி கும்பிடுங்க. தெரிஞ்ச முறையில சாமி கும்பிடுங்க. வெறும் கையா போனாலும் தெய்வம் நமக்கு அருள் செய்யும். நீ இப்படி பண்ணாதான் நான் உனக்கு அருள் செய்வேன் அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்றதே கிடையாது. முதல்ல நம்ம பாசுரங்கள், பதிகங்கள்லாம் சொல்லும்போது சின்ன சின்ன உச்சரிப்பு தவறுகள் வரதான் செய்யும். யாருமே எடுத்த உடனே சரியாலாம் சொல்லிட மாட்டாங்க, நான் உட்பட. அப்ப நீங்க சொல்லும்போது அதை நம்ம சரிப்படுத்திக்கலாம். நான் தப்பா சொல்லிட்டா ஏதாவது ஆயிடுமோன்ற பயம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. வழிபாட்டு முறைகளில் கூட இதுதான் முதல்ல பண்ணணுமா, இதுதான் அப்புறம் பண்ணணுமா, தப்பா பண்ணா சாமி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு எல்லாரும் பயந்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப அப்படித்தானே மக்களை பயமுறுத்துறாங்க. இதை மட்டும் செய்து விடாதீர்கள், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தெய்வம் நாம என்ன பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். சாக்கிய நாயனாரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, பூவை எடுத்து போட்டு அவர் அர்ச்சனை பண்ணல, கல்லை எடுத்து எடுத்து போட்டார். அதை கூட அந்த தெய்வம் சிவபெருமான் தாங்கிக் கொண்டார், வாங்கி கொண்டார். அப்படிப்பட்ட தெய்வங்கள் தான் நம்முடைய தெய்வங்கள். இந்த மந்திரங்களை நீங்க சொல்லும் போது சின்ன சின்ன உச்சரிப்பு தவறுகள் ஆரம்பத்துல இருக்கலாம். போக போக அதை சரி பண்ணிட்டு சரியான உச்சரிப்பு முறையோடு சொல்லுங்கள். நிச்சயமாக பலன் கிடைக்கும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.